இங்கே தான் நான் கல்யாணம் ஆன புதுசில் ததிங்கினத்தோ மாட்டிக்கிட்டு இப்போ அதே இடத்துல சமையல் தெரிஞ்சுட்டு சமைக்கிறது ஒரு மாதிரியே நல்லா இருக்குது. வருஷத்தில் நாளே 365 தான். ஆனால் நான் ஒரு 366 வாட்டி சாம்பார் மட்டுமே வாழ்க்கையில் வச்சுருப்பேன். என்னப்பா இப்படி அதையே பண்ணுறேனே என் கணவர்கிட்ட புலம்போது அவங்க சம்மந்தமே இல்லாமல் வாழ்க்கையே ரொம்ப சின்னது, அதுக்கு 1008 டிஷ் பண்ண அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சதே பண்ணி சாப்பிட்டா போதுன்னு ஏதேதோ சொல்ல சரி பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க நானும் கேட்டு மோட்டிவேட் ஆகிட்டேன். இந்த இட்லி தான் லாரி டயரில் மாட்டின எலுமிச்சம்பழம் மாதிரி நசுங்கிட்டு ஆனால் அதை கவுத்தி போட்ட பிறகு அதுவும் அழகாயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஆஷர் தங்க பிள்ளைன்னு வருது. இந்த நார்த் இந்தியன் பையகிட்ட ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினேன், அது என்னமோ அவங்க கையில் இருக்கும்போது நல்லா ஓடுது, அதையே வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ஓட மாட்டேங்குது. என்ன ஸ்கேம்னு தான் தெரியல. இனிமேல் அவங்க கையில் இருக்கும்போது தான் பிடிங்கிட்டு வரணும் போல இருக்குது. அப்புறம் மதியானத்துக்கு மீன் குழம்பு. எங்கள் அத்தை வீட்டில் இந்த ஜீரகத்தூள் மல்லித்தூள் எல்லாம் தனித்தனியாக அப்படி சிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு அது எதுக்கப்புறம் எதை போடணுன்னே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், லிப்ஸ்டிக் சீப்பு மாதிரி எங்கள் அம்மா பொடியை ஹேண்ட்பேக்கில் போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு எங்கே போனாலும் அதோட தான் நான் போகிறது. அதனால் அதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுனால எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. பண்ண அழகிய சமையலுக்கு 2 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, யாரும் எழுப்பாதீங்கன்னு சொல்லி தூங்கியாச்சு.